உங்கள் வீட்டோட வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு மூலையில் பூஜை அறை அமைச்சிருக்கீங்களா? அப்படின்னா அந்த இடத்துல மனித முகமில்லாத தெய்வங்களுடைய படங்கள் 2 படம் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது விநாயகருடைய படமாக இருக்கலாம், ஆஞ்சநேயருடைய படமாக இருக்கலாம், வராகியோட படமாக இருக்கலாம், இல்லை நரசிம்மருடைய படமாக இருக்கலாம். ஸோ ஏதோ 2 தெய்வங்களுடைய படங்கள் குறையாமல் நிச்சயமாக அந்த இடத்துல மனித முகமில்லாத தெய்வங்களுடைய படங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல உண்மையிலேயே பூஜை அறை அமைக்கிறது அப்படின்றது சரியா தவறா? ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் கேதுவோட இடம், கேது அப்படின்னாலே ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம், அப்போனா இந்த இடத்துல தாராளமாக பூஜை அறை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த இடம் பூஜை அறை அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் தானா? ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் பாரம்பரிய வாஸ்து ரீதியில் இதற்கான விளக்கத்தை சொல்ல இருக்கிறேன். பொதுவாக இந்த இடத்த வாயுமூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் பலரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் யாராச்சும் ஒருத்தராச்சும் இதை ஏன் வாயுமூலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற விளக்கத்தை இது வரைக்கும் யாராச்சும் கொடுத்துருக்காங்களா? ஸோ கூடிய விரைவில் அதற்கான விளக்கத்தை நம்ம ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.